நீட் விலக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா? முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா? ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விலக்குக்கு சட்டமன்றத்தை சட்டமேற்றி அனுப்பினோம். அதை என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க, இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும். அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதை மறைச்சு வச்ச மாதிரி நாடகம் ஆடலையே. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் ஒன்றியத்தில் நமக்கு ஆதரவான அரசு அமையும் என்ற நம்பிக்கையோடு போராடணும். தமிழ்நாட்டுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவினுடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு அளிக்கப்படும் உறுதியளித்தார். தமிழ்நாட்டு மக்களான நீங்க புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றியை தந்தீங்க. ஆனா ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சது. அதுவும் பெரும்பான்மை ஆட்சி கிடையாது, சிலர் ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் அமைச்சிருக்காங்க. நாட்டு மக்களுக்கு எதிரான அவங்களோட ஆட்சி நெடுநாள் நீடிக்காது. நான் உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அமையத்தான் போகிறது.